இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் tan theta equal to 5/12 and theta is acute angle, then the value of secant theta plus cosecant theta என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ tan theta, நமக்கு tan thetaனா என்னன்னு தெரியும். tan theta equal to opposite by adjacent அப்படின்னு நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? அப்போ 5/12. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் தீட்டா. கரெக்டுங்களா? இது 90 டிகிரி. அப்போ இது ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட், இது ஹைப்போட்டனஸ். இப்போ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் தான் நமக்கு tan தீட்டா. இதை நம்ம பித்தாகரஸில் இதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இப்போ ஏசி அப்படின்றது ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ இதோட வேல்யூ போடலாம். இப்போ இது 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 144. கரெக்டுங்களா? இப்போ இதை ஆட் பண்ணால் 169. 169 வந்து 13ஓட ஸ்கொயர். கரெக்டுங்களா? இப்போ ஹைப்போட்டனஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? சீக்கன் தீட்டா பிளஸ் கொசிகன் தீட்டா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு சீக்கன் தீட்டா அப்படின்றது ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதோட வேல்யூ 13/12 அப்படின்னு போடுறோம். இப்போ கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு ஹைப்போட்டனஸ் பை ஆப்போசிட் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ 13/5. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 13/12 ப்ளஸ் 13/5 ரெண்டு காமனாக போகாது. ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு 16 எடுத்துக்கிறோம், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி. அப்போ மேலே இதை 13ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், 13ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். இந்த 12 இந்த 13ஓட மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 13 × 5 65 ப்ளஸ் 13 × 12 156. கரெக்டுங்களா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 221/60. ஸோ இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.